نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون وقال الله تبارك وتعالى وعاشروهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي وقال عليه الصلاة والسلام أيضا يقول الله تعالى يا ابن آدم أنفق عليه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோர் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு உரித்தாகும் ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரை விட மேலான சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விலகி தவிர்த்து நடத்தப்படுமாறும் தப்புவாவை கொண்டு வசியத்தை செய்து கொண்டிருந்தேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சு அந்த ஏற்பாடுகளுக்குரிய சொந்தக்காரர்களாக எங்களை ஆக்கி வைத்திருப்பதற்கு காரணம் அவன் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த விடயங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறதுக்காக மட்டுமல்ல. உலகத்தில் எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா, எங்களுக்கு செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடுகள் எங்களை விட பெரியவை, எங்களை விட சக்தி வாய்ந்தவை. மேல கண்ணை உயர்த்தி பார்வையை உயர்த்தி பார்ப்பவிட்டா ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில சூரியன் பெய்து கொண்டே இருக்கிறது. எங்களை விட எவ்வளவோ சக்தி வாய்ந்த ஒளி மிக்க ஒரு படைப்பாக அல்லாஹ் சூரியன் வச்சிருக்கிறார். ஆனால் இந்த சூரியனுக்காக நாம படைக்கப்படவில்லை. அவ்வளவு பெரிய சூரியனை படைத்திருக்கிறார் பலகீனமான எங்களை தேவைக்காக. சந்திரனை படைத்திருக்கிறார் எங்களை தேவைகளுக்காக. பூமியில என்னென்ன தாவரங்கள் மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் வெளியில வந்து கொண்டிருக்கிறோம். அதால
பிரயோஜனம் அடைந்து கொண்டிருக்கிறோமோ எங்களை தேவைக்காக அல்லா வழிபடுத்திக் கொண்டிருக்கிறார். பூமியே ஒழிந்து போய்க்காம இருக்கிறதுக்காக பிரமாண்டமான மலைகள் எல்லாம் படைத்திருக்கிறார். இந்த மலைகள் மனிதர்களை இவ்வளவு பலம் வாய்ந்தவைகள். அந்த மலையை கூட படைத்திருக்கிறார் மனிதனுடைய தேவைக்காக. இவ்வளவு தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு அல்லாஹ் ஏன் தரணும்? இவைகளை எங்களுக்கு தான் ஆழ்ந்து சொல்லியிருக்கிறார். ஒரு ஆள் சொல்றார், பூமியில் உள்ள வஸ்துக்கள் வேற யாருக்கும் முடியதல்ல, பல தரப்பும் வாப்பின் தரது ஜமியா, பூமியில இருக்கிற அத்தனையும் அல்லாஹ் உலகத்தாக படைத்திருக்கிறார். பூமியில மட்டுமல்ல, தொடர்ந்து சொல்றார், வானம் பூமியில இருக்கிற எல்லாத்தையும் அல்லாஹ் உங்களுக்காக படைச்சி வசப்படுத்தி தந்திருக்கிறார். வானத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார். நாங்க படைக்கப்பட்டிருக்கிற இவ்வளவு ஏற்பாடுகளோட எங்களை உலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறது. இந்த வஸ்துக்களுடைய அழகை பார்த்து, இந்த வஸ்துக்களால் செயல்படக்கூடிய பிரயோசனங்களை பார்த்து, அதுக்கு பின்னால அடர்ந்து பிரிந்து கொண்டிருந்தது. திடீரென்று மௌத்த வந்து அவருக்குள்ள போனதுக்காக படைக்கல, எங்களை அதற்கு படைச்சே இல்லை. பூமிக்கு பின்னால அடையிற அவர்கள் நாங்க எங்களை படைச்சிருக்கிறார். சுவர்க்கத்தை இங்கிருந்து கொண்டு தயாரிக்கப்பட்டார். பூமியில விலங்கெடுக்கணும், பூமிகள் இதை விலங்கெடுக்கிறாங்க. நபிமார்கள் எல்லாரும் வந்து இதை விளங்கப்படுத்துறதுக்கு கண்ணுக்கு முன்னால தெரிகிற காட்சிகள் கோடியானவைகள். நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த அழகான வஸ்துக்களை அடைகிறது எப்படி என்று யோசிக்கிறதுக்கு அல்ல, இதை அபிவிருத்தி செய்வது எப்படி என்று யோசிக்கிறதுக்கு அல்ல. நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க அழியாத, உங்களிடமிருந்து பறிக்கப்படாத மிக இன்பமான மிக அழகான சுலக்கம் இருக்குது. அந்த இடத்தை முடிக்கிறதுக்கு தான் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துன்யா சுலகத்துக்கும் வாழ்த்தும் சுலகத்துல் ஆகிரா. இந்த உலகம் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் நீங்க உலகத்துக்காக படைக்கப்படல, நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க ஆசிரத்துக்காக சொன்னாங்க. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிறது ஆசிரத்த தேர்தல் தான் ஒவ்வொரு மனிதர்களையும் பொறுப்பாக இருக்கு. இதை மறந்துட்டு ஏதோ தானோடு வாழ்ந்துட்டு மௌத்தா போன பிறகு கையை கடிக்கிறது கொண்டு பிரயோஜனம் இல்லை, மண்ணை வாழ தலையில போடுறது கொண்டு பிரயோஜனம் இல்லை, ஊரை அவரைக்காக கண்ணீர் வடிக்கிறது கொண்டு பிரயோஜனம் இல்லை, முழு ஊரும் சேர்ந்து அவரோட பையனை பின்னால போடுறது கொண்டு பிரயோஜனம் இல்லை. இங்கிருந்து கொண்டு சேர வேண்டியது சேரும். இங்கிருந்து கொண்டு முக்கியமான 3 பொறுப்புகளை செஞ்சு கொண்டு போகணும். எந்த முஸ்லிமும் படித்தவர் படிக்காதவர், பதவிகள் இருக்கிறவங்க இல்லாதவங்க, பணம் உள்ளவங்க ஏழைகள், ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க, சாதாரண குடிமக்கள் எல்லோரும் சமம். இந்த 3 பொறுப்புகளை செய்யாம யாரும் மௌத்தாகினாங்க. அல்லாஹ் வலியுறுத்தி சொல்றார், இந்த 3 பொறுப்புகளும் பல ஐந்தான பொறுப்புகள். பாப்பா செஞ்சு மகனுக்கு பொறுப்பில்லாம தப்பவும் இயலாதே, மனைவி செய்யறாதே பாப்பனுக்கு தப்பவும் இயலாதே, கணவன் செய்யறாதே என்று மனைவிக்கு தப்பவும் இயலாதே. எப்படி தொழுகை படுதோ அவங்க தொழுகை ஆகணுமோ அது போல இந்த 3 பொறுப்புகளை செஞ்சாங்க. ஆரம்பத்தில் ஒரு காட்டின 3 ஆயத்துகளும் அந்த பொறுப்புகளை சொல்லிக்காங்க. என்ன பொறுப்புகள்? யார் ஈமான் உள்ளவர்களே என்று தான் பேசினார். ஏன்னா இந்த வேலையை சும்மா உலகத்துல பெருசாளர்களுக்கு செய்யலாம். இந்த வேலையை செய்யணும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையுள்ள ஈமான்தாரிகள். அதனாலதான் அவர்களை விழித்து பேசுறார். யாரையும் உலகத்தின் ஆவணோடு பேசுறார், ஈமான்தாரிகளே பேசுறார். மஸ்ஜிதுல உட்கார்ந்திருக்கிற நாங்க அல்லாஹ்வை நம்பின மூமின்கள் எங்களை பார்த்து குர்ஆன் பேசுறோம். குர்ஆன் விளங்கணும், பரக்கத்து கோர புத்தகம் அல்ல. அல்லாஹ் எங்களோட பேசுற கதை அது. அல்லாஹ் எங்களோட பேசுற பேச்சு குர்ஆன். அல் குர்ஆன் கலாமுல்லாஹ். பாப்பா பேசினார், உம்மா பேசினார் என்று சொல்றோமே, அல்லாஹ் எங்களோட பேசினார் எங்க? குர்ஆன்ல பேசுறார். குர்ஆன்ல உள்ள கேட்டீங்க
கூப்பிட்டு சொல்றான், முதல் வேலை என்ன தெரியுமா? அங்கேயும் இங்கே பாஞ்சு கொண்டு தெரியவான உங்களை நரகத்தில் இது பாதுகாக்கும். முதல் சொல்பாரு அங்க போயிட்டு பாய்ந்து மொழி கேளாது. நரகத்தில் இது பாதுகாக்கத்தான் துனியாவில் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறோம். அவருக்குள் இருந்து கொண்டு நரகத்தில் இருந்து தப்பேடா, அவர்களின் நெருங்கின பொருள் தப்பேடாது. உங்களை நரக நெருப்பில் இருந்து பாதுகாருங்க. முதலாவது கடமை. அதுக்குதான் இவ்வளவு நபிமார் அனுப்பினேன், எப்படி தப்புன்னு காட்டித்தர. அதுக்குதான் குரான் இறங்கினேன், அதில் அதற்கு தேவையான பொறிமதிகள் குரான் இருக்குது. இரண்டாவது பொறுப்பு சொன்னார், அஹ்லீக்கும், திருமணம் முடிச்சவங்க உங்களோட மனைவிமார்களை நரகத்தில் இருந்து பாதுகாருங்க. மூணாவது சொன்னார், அஹ்லீக்கும் பிள்ளைகள் இருக்கிறேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புள்ளகளை பாதுகாருங்க. மூணு பொறுப்பு. எங்களை நரகத்தில் இது பாதுகாக்கிறது முதல் கடமை. மனைவிமார்களை பாதுகாக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வது இரண்டாவது கடமை. அல்லாஹ் தந்த புள்ளகள் நரகம் போகாம பாதுகாக்கிறது மூணாவது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இரண்டாவது பகுதியை இன்னைக்கு பேச போறோம். அது எல்லாம் பேசுறதுக்கு இல்லாது. இரண்டாவது பகுதி ஏன் பேசணும்னா, நாங்க இருக்கிறது நோக்குகள் தான் மாசம். இது கடமையில 10வது மாசம். ஷவ்வால் மாதம். இந்த மாதம் யாரெல்லாம் திருமணம் செய்கிறார்களோ ஷவ்வால்ல திருமணம் செய்வது முஸ்தஹப் என்பது பார்க்கிறார். யுஸ்தஹபு ஸவால் ஃபீ ஷவ்வால். இமாம் நவவி எழுதுகிறார், ஷவ்வாலுடைய மாதத்தில் திருமணங்கள் நடத்தப்படுவதை முஸ்தஹப் விரும்பத்தக்க சுன்னத்தாக எழுதியிருக்கிறார். ஏன்னா ஜாஹிலியா காலத்தில் இருந்த மக்கள் இந்த ஷவ்வால் மாதத்தில திருமணங்களை முடிக்க விரும்பல. காரணம், அவர்களிட ஒரு மடத்தனமான சிந்தனை இருந்துச்சு. இப்போ இருக்கிறாங்க அது போல ஒரு சிந்தனை. அவங்க சொன்னாங்க, ஷவ்வால மட்டும் கல்யாணம் முடிச்சிடப்படாது, அந்த குடும்பங்கள் நிரந்தரமா வாழவில்லை. இந்த கதையால பயந்து யாருமே ஷவ்வால கல்யாணம் முடிக்கிறது. இந்த மூட நம்பிக்கையை உடைக்கிறதுக்காக அவங்கள குமரி பெண்ணாக முடிச்ச ஒரே ஒரு மனைவி அதற்கு ஆயிஷாவை ஷவ்வால் மாதத்திலே அமர்ந்து செஞ்சாங்க, ஒப்பந்தம் செஞ்சாங்க. 3 வருஷத்துக்கு பிறகு அவங்களோட ஒன்று சேர்ந்ததும் ஷவ்வாலுடைய மாதத்துல இந்த சிந்தனையை உடைச்சி காட்டினாங்க. அதனால நிறைய திருமணங்கள் நடக்கிற காரணங்கிறதுனால இந்த பொறுப்புகள் கட்டாயம் பேசப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிறைய பேர் நினைக்கிறாங்க திருமணம் என்றால் ஒரு சுகம் தான் அனுபவிக்கிறது. சுகத்தை அனுபவிக்கிறது தான் திருமணம் என்று நினைக்கிறாங்க. சுகம் அனுபவிக்கிறது திருமணம். சுகம் இருக்கிறது, ஆனால் நிரந்தர சுகம் இருக்கிறது. சுமந்த மனைவியை சுவர்க்கம் வரைக்கும் கூட்டிக் கொடுப்போம். ஒருத்தர் கரம் பிடிச்சி அப்படின்னு சொன்னார். யாருக்கு கையை பிடித்து சொன்னார்? பெண்ணுக்கு பொறுப்பாக வரக்கூடிய அவருடைய மாப்பிளை கையை பிடித்து சொன்னார். மாப்பிளை கையை பிடித்து சொன்னார். இமாம் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த பெண்ணுடைய வாக்கவும் சொன்னார், இவரும் சொன்னார். என்ன சொன்னார்? இந்த பெண்ணுடைய நிக்காஹை கபூல் செய்து கொண்டே இருந்தார். திருமணம் முடிச்சு அத்தனை பேரும் இதை சொல்லி சொல்லாதே திருமணம் செல்லுபடி ஆகாது சொல்லியிருக்கிறோம். திருமணத்தை கபூல் செஞ்சு கொண்டிருந்த அடுத்த பெண்ணு தெரியுமா? இந்த பெண்ணை உடனே கபூல் செஞ்சு கொண்டிருந்ததல்ல, இந்த பெண்ணால கிடைக்கிற சுகத்தை மட்டும் கபூல் செய்து கொண்டிருந்ததல்ல, இந்த பெண்ணை இந்த நிமிடத்தில் இருந்து சுவர்க்கம் வரைக்கும் கொண்டு போற பொறுப்பை நான் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இது அந்த சபையிலிருந்து எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அவங்க இன்னைக்கு மௌனமா இருந்தாலும் மாஸ்டர் மைதானத்துல வளர்த்து போற நேரம் ஒழுங்கி சொல்லுவாங்க, எங்களை காதை சேர்க்கிறதுக்கு சொல்லிதான் இருந்தாங்க. 2 சாட்சி கேட்டுக்கொண்டிருந்தாங்க, தாம கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன் நியாயத்துல பேசும் குர்ஆனுடைய ஆயத்தை பசுமாவில ஓதின முறையிலார் அந்த கவிதை சொல்லப்பட்டது. இதுக்குதான் பொறுப்பை தந்தி. இப்ப பொறுப்பை செய்யறோமான்னு பாருங்க.
நிக்காஹ் செஞ்சு எத்தனை வருஷம், கணவன் மனைவி வாழ்க்கை தொடங்கி எத்தனை வருஷம், 50 வருஷமா வாழ்க்கை இருக்கிறாங்க, 40-30 வருஷமா வாழ்க்கை இருக்கிறீங்க, 10 வருஷம் வாழ்க்கை இருக்கிறீங்க, இப்பதான் முடிச்சவர் இருக்கிறாரு, 1 வருஷமானவர் இருக்கிறாரு, சொன்னது மாதிரி வாழ்றீங்களா? நரகத்திலேயே இவரை பாதுகாப்புமே என்ற கவலையோட வாழ்க்கை யாராவது இருக்கிறார்களா? அல்லது அவளையிட்ட இருக்கிறதையும் குடுக்கிக் கொண்டு சிந்தனைகள் வாழ்றோமா? எங்கள் தேவைகளை மாற்ற அவர்கள் பூர்த்தி செஞ்சு கொண்டு அவரை கொடுக்கவரை அந்த கொடுக்காம மாற்ற ரீதியாக உண்மையான சக்திகள்ல அந்த பெண்ணுக்கு அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். உண்மையான கணவரை பற்றி ஒவ்வொருத்தரும் யோசனை பண்ணுவோம். எங்களை மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான் உலகத்துல முன்மாதிரி. கோட் சூட் அடித்த வெள்ளக்காரர்கள் முன்மாதிரி. எங்கேயோ போற படம் நடிக்கிற விபச்சாரம் செய்கிற நஜிஸ்கான முன்மாதிரி, விளையாட்டு விளையாட்டாவே அவர்கள் முன்மாதிரி. எங்களுக்கு அறிவிச்சிருக்கிறேன் உங்களுக்கு முன்பாகவே அல்லாஹ் பெயர்ந்த மனிதர்களுக்கு மறுமையில வெற்றியோடு எழுப்போம் என்ற எண்ணத்தோடு இருக்கிறவர்களுக்கு முன்பாகவே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு لقد كان لكم في رسول الله أسوة حسنة. அல்லாஹ்வுடைய ரசூலில உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹ் வாழ்க்கை எல்லாருக்கும் படாது. யாரு படும் தெரியுமா? மறுமையில நல்ல ஒரு மனுஷனா எழும்போடு கவலையோடு இருக்கிறாரே அவருக்கு தான். لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்து மறுமையை வெற்றி எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு அதிகமாக பார்க்கிறாரே இவர்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் முன்மாதிரியாக தெரிவிக்கப்படுகிறார்கள். அவ மேலான ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுல தொழுகிறத மட்டும் காட்டித்தர வந்தவர்கள் அல்ல. நாங்கள் நினைப்போம் ரசூலுல்லாஹ்வை நினைப்போம் தொழுகைய. அந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்னவாறு தொழுக உங்களுடைய தொழுக அல்லாஹ்விடம் போகணும். நபி மாதிரி சொல்லலாம் பல்லு கமாராய்த்து ஊனினு சல்லி, நான் எப்படி தொழுகத்தை நீங்க காட்டுறீங்களோ அது போல சொல்லுங்க என்று சொன்னாங்க. ஹஜ்ஜி போறவங்க சொன்னாங்க என்னோட வாரவங்க சும்மா ஹஜ்ஜி செஞ்சுட்டு போக வாரம் ஹஜ்ஜ படிக்கிறதுக்கு வாங்க, பின்னாடி ஹஜ்ஜ உங்களுக்கு படிக்கணும். புது அன்னி மனாசிக்கும் ஹஜ்ஜி உண்டாவுடைய கிரியைகளை வழக்கங்களை எந்திரமிருந்து கற்றுக்கோ வேண்டி ஏதாவது செஞ்சுட்டுதான் ஹஜ்ஜத்தில் வதாக ரசூலுல்லாஹ் பயணிச்சுட்டாங்க. ஜிஹாதுடைய மைதானத்திலேயும் முன்மாதிரியான வீரராக ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. பள்ளிக்குள்ள மட்டும் அங்கே இதே போல மேலான ரசூலுல்லாஹ் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசினார். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க இந்த மனைவியை நான் தான் நல்லா வச்சிருக்கிறேன், நான் தான் வீடு கட்டி 2 தட்டை கூடு கட்டி 4 வாசல் கட்டி சொந்த இடத்துக்கெல்லாம் கூடி கொண்டு பறந்து நான் தான் நல்ல லைஃப் கொண்டு வாழ்றதுன்னு நினைக்கிறேன். சுனன் திரும்பியில் இருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ் மேலான ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நான் தான் உலகத்திலே சிறந்த ஒரு கணவனாக வாழ்ந்திருக்கேன். அதிலேயும் ஒருத்தருக்கும் அவங்கள மிஞ்சி போயிடாங்க. சொன்னாங்க உங்களில மிக சிறந்தவங்க தன்னுடைய மனைவியில சிறந்தவங்க தான். உங்களில மிக சிறந்தவங்க யாரு? மனைவியில சிறந்தவங்க. இப்படி சென்ற உடனே எங்களுக்கு ஒரு விளக்கம் வாழும். என்ன விளக்கமாறு தெரியுமா? மனைவியில நல்ல பேர் எடுக்கின்ற என்ன செய்யும்? மனைவி சும்மா நல்ல பேர் சொல்லுவோம், மனைவி நல்ல பேர் சொல்லுவோம். நாங்க இருக்கிற விளக்கம் மனைவி சொல்ற மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்ல பேர் சொல்லுவாங்க. அவர்கள் அவ கேட்கிற மாதிரி காத்து கொடுக்கணும், அவன் சொல்ற இடங்களுக்கு எல்லாம் கூட்டிக்கொண்டு போகணும், அவன் எதை ஹலால சொன்னாலும் செய்யணும், ஹலால சொன்னாலும் செய்யணும், கோவிச்சு கொண்டு சொன்னா கோவிச்சு கொள்ளணும், அடிச்சு கொள்ள போட்டா அடிச்சு கொள்ளணும், கலத்து இருந்தா கலட்டணும், ஏற்று இருந்தா ஏற்றணும். இப்படி போனா தானே நல்லவன்னு சொல்லுவான்.
நாங்கள் இருந்த விளக்கம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விளக்கத்தை சம்பூர்ணமாக புறக்கணித்து சொன்னாங்க. அதல்ல விளக்கம், நீங்க இருக்கிற விளக்கம். அடுத்த துண்டு எது தெரியுமா சொல்லுது? வாழ கைதுலி அஹ்லிஹி, ஏக குடும்பத்துக்கு மிகச் சிறந்த கணவன் நான் தான் என்று சொன்னார். சிறந்த மாப்பிள்ளை நான் தான். நீங்க ஒரு மனைவியை வச்சிருந்தாலே ஆரம்பிச்சு போனா லட்சத்தில் ஒருத்தர் நாலு கல்யாணம் முடிச்சுப்பாங்க. அல்லாஹ் ரசூல் 11 பேரோட வாழ்ந்து சொன்னார். தன்னை விட 15 வயசு மூப்பான கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோட வாழ்ந்தாங்க. தன்னை விட 45 வயசு இளமையான ஹஜ்ரத் ஆயிஷாவோட வாழ்ந்தாங்க. எல்லாரோட வாழ்ந்து கொண்டு சொன்னாங்க, ஒரு சிறந்த மாப்பிள்ளையாக நான் வாழ்ந்திருக்கிறேன். வாழ கையில் கூலியாகி இப்ப வாழ்ந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைகள் அல்லாஹ் ரசூல் துனியாவை வர்க்கம் கொடுத்தா நல்ல மாப்பிள்ளையாக ஆசிரியரை வளர்த்து போய் தொழிலை வளர்த்துச்சு, பரிசாவை வளர்த்துச்சு, கண்டவனுக்கெல்லாம் வழியை கொண்டு போய் காட்டி அவர் அவரோட பார்வைக்கு இறையாக்கி அப்படின்னு செஞ்சுட்டா நல்ல மாப்பிள்ளைன்னு சொன்னார். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாவை பின்னால விரட்டல், பாரத காலால உழைக்கிறவில்லை, பாரத காலால உழைக்கிறவில்லை, அந்த இஸ்லாமிலே வாழவில்லை, பின்னால அலைந்தவில்லை. கிடைக்கிற மாதிரி ஹலாலா கிடைக்கிற மாதிரி வாழ்ந்துட்டார். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை பார்த்தீங்கன்னா வீட்டுல போய் அவங்க வாழல. அவங்க எங்க வாழ்ந்தாங்க? அவங்க வீடு கொடுத்தாங்க. வீடு கொடுத்ததை நாங்க நினைப்போம் பெரிய பெரிய வீடு கட்டி கொடுத்திப்பான். மதீனாவை போல உங்களுக்கு தெரியும், சுவர்க்கத்துடைய பூங்காவனம். அங்க உட்கார்ந்தா இடது பக்கம் ரசூலுல்லாஹ்வுடைய கபர் இருக்கு. வேலி போல போட்டு அடைச்சிருக்கிறான். அந்த சின்ன பகுதிக்குள்ளதான் 9 மனைவிமார்கள். எங்களை ஒரு ஆளு கூட அந்த வீடு கொடுத்தாங்க. 9 பேரு வீடு கட்டி மகள் பாத்திமாவுக்கும் வீடு கட்டி கொடுத்துருந்தாங்க. 9 பேரோட வீடு. ஒரு வீட்டோட சைஸ் என்ன தெரியுமா? 4 கபரி சுவர்க்கத்துக்கு எவ்வளவு தேவையோ அதுதான் ரசூலுல்லாஹ்வோடு அவங்கள கபர் இருக்கிறேன். அது ஆயிஷாவோட அந்த வீட்டுக்குள்ள அதுக்குள்ள இப்போது 3 கபர்கள் இருக்குது. 4வது கபருக்கு ஒரு இடம் இருக்குது. இவன் தான் வரும். அதனால குர்ஆன்ல சில இடங்கள்ல அல்லாஹ் அவங்களோட வீட்டுக்கு சொல்லல, ரூம் என்று சொல்றாங்க. குஜராத் அறை என்று சொல்றாங்க. எங்கட பழக்கத்தான் சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரூம் என்று சொல்றாங்க. இந்த வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் பஸ்ராவிலிருந்து மதீனாவுக்கு வரும்போது எனக்கு வயசு 11. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீடுகள் உடைக்கப்படாம அப்படியே இருந்துச்சு. நான் அந்த வீடுகளை கண்ணால பார்க்கிறேன். மாணவர்களை பாடத்தில் சொல்றாங்க ஹஸனுல் பஸ்ரி, அப்போது நான் 11 வயது சிறுவன் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ஏத கையை உயர்த்தினேன். ரசூலுல்லாஹ் வீட்டு கூரையிலே இந்த கைப்பட 9 அடி ஒருத்தர் சரியாக்கினா 11 வயது சிறுவன் கை நபீத கூரையில படுத்துட்டா கூரை எவ்வளவு அவசரம் பாருங்க. மாணவர்கள் கேட்டாங்க, ஷேக் அவர்களே கூரையில என்ன போட்டிருந்தாங்க? சொன்னாங்க, ஈச்ச போலைகளை வச்சு வேண்டாத வைக்கோடு படுத்திருந்தாங்க. நாங்க எல்லாரும் சிலர் விளக்கு விழுப்பாங்க, அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்துச்சு. இது போல நாகரிகமான வீடுகளே இருப்பாங்க. இல்ல, அந்த காலத்தில் 2 மாடிகள் இருந்துச்சு. அபூ அய்யூப் அல்-அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீடு மேல மாடி இருந்துச்சு. அல்லாஹ் ரசூல் அதற்கு இந்த வீட்டுக்குள்ள இருந்துதான் சொன்னாங்க, நான் தான் சிறந்த மாப்பிள்ளை. ஆனா கையில கோழி ஆகினா அந்த வீட்டில் இருந்த ரசூலுல்லாஹ் உலகத்தின் தலைவர் என்றார். இந்த உலகத்தில் உள்ள மோமின்கள் எல்லாருக்கும் தாய்தான் ஹஜ்ரத் ஆயிஷா
உங்கள் மூமினி மனைவிமார்கள் எல்லாரும் எங்கள் எல்லாத்தையும் உம்மஹாத்துல் மூமினீன். எங்களை யாரோட வீட்டிலையும் கிடைக்காத செய்தி, எங்களை வீடுகள் இருக்கிற ஏழைகள் வீட்டில் இருந்து கூட வராத செய்திகள் தான் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலிருந்து கவலையான செய்திகள் வந்து. அது தாய் சொல்றாங்க, ஒரு தலைமுறை கண்டோம், 2வது தலைமுறை கண்டோம், 3வது தலைமுறை கண்டோம், 2 மாசம் பூர்த்தியாவது யாரோட வீட்டிலையும் அடுப்பு பத்தல்ல என்றார். யாரது மிஹராஜுக்கு போன ரசூலுல்லாஹ் வீட்டிலிருந்து செய்திகள். என்னவா சாப்பிட்டீங்க? அல்லாஹ்வே ஈட்டப்பட்ட சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு 2 மாதம் காலத்தை ஒட்டி விட்டார். இந்த வீட்டுக்குள்ள இருந்து சொல்றாங்க, நான் தான் சிறந்த கணவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அயாத்து சஹாபா இருக்குது, மக்ரிப் நேரம் அதுல ஆயிஷா இருட்டுப்படுகிறது, இடத்திற்கு முன் எடுத்து வெட்டி கொண்டிருக்கிறாங்க. வந்த பெண்களை சொல்றா, ஆயிஷா விளக்கொண்டு பத்த வச்சு வெளிச்சம் விட வேண்டுங்க, கை வெட்டி கொடுவிட்டான். அந்த காலத்துல விளக்கு பத்த வைக்கிற மண்ணெண்ணெய் ஊத்தி இல்ல, மண்ணெண்ணெய் இல்ல, நெய்தூள் எண்ணெயில தான் பத்த வைப்பான். அதுல ஆயிஷா சொன்னாங்க, அந்த குப்பி லாம்பு பத்த வைக்கிற அளவுக்கு எண்ணெய் இருந்திருந்தா பகல் நேரம் அதை பிடிச்சி இடுப்ப நேரையாக்கி விடுவேன். யாருக்கு வீட்டுக்குள்ளிருந்து? ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளிருந்து இதை சொல்லுவார். இதுதான் அந்த மனைவிமார்கள் யாரையும் ட்ரிப் கூட்டிக் கொண்டு போன்னு சொல்லி வரலாற்றில் எங்கேயும் பார்க்கலாம், எங்கேயும் சுற்றினால் இல்லை. மக்காவுக்கு பக்கத்துல இருந்துச்சு தாய், இன்னைக்கு ஒரு உணவு போடவே தாய்மை போயிட்டு வராரு, கூலாயி கொடுக்குது. ஹிஜ்ரி எழுதிய மக்கா கையில கிடைக்குது, ரமலான்ல மக்காவை பிடிக்கிறாங்க. அதிலிருந்து 20 சுற்றம் நாட்கள் மக்காவில் இருந்தாங்க. தாய்க்கு கிட்ட இருக்கிற துணைந்த நிலத்தில சவ்வால் மாதம் யுத்தமும் நடந்துச்சு. அப்ப சொல்லிருந்து ஆயிஷா, மதீனால 8 வருஷம் யுத்தம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம். கொஞ்சம் இந்த தாய் இல்ல, ரெஸ்டா இருந்து பூமியில் கூலிகள் கூட்டி கொண்டு போய் செய்து அப்படி இருந்தது சரித்திரமே. இந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் தான் சிறந்த கணவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதை பற்றி சொன்னாங்க தெரியுமா? அதுக்காக காசு வச்சுக்கொண்டு மனைவிய நீங்க பட்டினியில போடுங்க சொல்லுங்க, தேவையான கொடுங்க, காசை வச்சுக்கொண்டு மிக கேவலமான உதவிகளை கொடுங்கன்னு சொல்லல, கண்ணீர் வலிக்க வேண்டும் சொல்லல, கண்ணீர் செலவழிக்க சொல்லல, நல்ல முறையில் செலவழிக்கிறதா இஸ்லாம் சொல்லுங்க. பெண்களோட நல்ல முறையில வாழுங்க, மாற்றலாம் பண்ணுங்க. அவங்க வெறுத்து காடி தூக்குற அளவுக்கு வாழப்படாது, நல்ல முறையில வாழுங்க சொல்லுது. உங்களை வசதிக்கு ஏற்ப சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லுது, வசதிக்கு ஏற்ப நீவரம் கொடுங்கன்னு சொல்லுது, வசதிக்கு ஏற்ப உடுப்பு கொடுங்கன்னு சொல்லுது. நல்ல முறையில கொடுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன அர்த்தம் தெரியுமா? துனியாவை அலைவதற்காக இல்லாத நேரத்திலேயும் அதை தேடி நாயை போல அலைவாழ முஸ்லிம். வேளாண் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மிக சிறந்த பாடம். ஒரு கோழியும் சென்றிருக்கிறாங்க, ஆட்டத்தும் சென்றிருக்கிறாங்க. அதுக்காக எந்த நேரமும் பாப்பம் கிட்டடி போல, எந்த நாளும் கோழி தின்ன போல, எந்த நாளும் வீட்டடி போல, இல்லாத நேரம் வயிற்றுல கல்லையும் கட்டி கொண்டாங்க. கோழி கிடைச்ச நேரம் கோழியை தின்னு கொண்டாங்க, ஆட்டு கிடைச்ச நேரம் ஆட்டு தின்னு கொண்டாங்க, இல்லாத நேரம் கல்லையும் கட்டி கொண்டாங்க. மிக பொறுமதியாக பச்சை நிலத்து உடுப்பு கிடைச்சது, அதை உடுத்துக்கொண்டு ஈட்டுடைய துறைக்கு வந்தாங்க. அப்படி இருக்கிறது இல்லாத நேரம் நான் அப்படி உடுப்பதனாலே எந்த நாளும் அந்த மாதிரி உடுப்போடு போகவும் இல்லை. இரவருக்கு மற்றவர்களுடைய துப்பாவை போட்டு கொண்டு சொல்லவும் வந்திருக்காங்க. ஒரு மனைவிக்கு சாப்பாடு விட்டாங்க, வலிமா இவங்களோட வலிமா நடக்குது. 300 பேருக்கு விருந்து ஆட்டருக்கும் ரொட்டியும் கலந்து சரீரத்த உணவு கொடுத்தாங்க. 300 பேருக்கு 50 சாப்பாடு. இது
மனைவிக்கும் அதே மாதிரி வலிமா கொடுக்கணும் என்று ராவு பகலும் நாயை போல அடைஞ்சு தெரியல. எந்த நேரம் வலி கிடைச்சதோ அதை கொண்டு போதுமாக்கினாங்க. அதுல சபியாவோட வலிமா கொடுத்தாங்க, சுப்பரா விரிச்சாங்க, ஈச்சப்படத்தையும் கொஞ்சம் நெய்யையும் போட்டு கொடுத்தாங்க. இதுதான் வலிமா செஞ்சுட்டு வருது. இறைச்சியும் ரொட்டியும் இருக்கிற நேரம் அதை கொடுத்தாங்க, ஈச்சப்படம் இருக்கிற நேரம் ஈச்சப்படத்தை கொடுத்தாங்க, நெய் இருக்கிற நேரம் நெய்யை கொடுத்தாங்க. அந்தந்த நேரத்தில் ஹலாலா எது கிடைக்கிறதோ அதை கொண்டு போதுமாக்கிறாங்க. அப்படி போனாதான் நிலையாக பின்பற்றது கேட்கும். இந்த இடத்தில் இருந்துதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் சிறந்த கணவன். இப்ப நாம யோசிக்கணும் இல்லையா, எதை வச்சு சிறந்த கணவன் சொன்னாங்க? எதை வச்சு தெரியுமா? மனைவியை திருமணம் முடிஞ்ச பிறகு எதை குடிக்கட்டும் அல்லாஹ் சொன்னாங்களோ அதை கொடுத்தாங்க. அதாவது சொன்னாங்க, நான் தான் சிறந்த கணவன். நபிசுல்லாஹுடைய மனைவார்கள் எங்களை போல நீண்ட நாள் வாழலை. ரசூலுல்லாஹோட கூட வாழ்ந்தா ஹதீஜா நாயகி மட்டும்தான். 6 புள்ள பெற்றுக் கொடுத்தாங்க, 4 பொம்பளை பிள்ளைகள், 2 ஆம்பளை பிள்ளை பெற்றுக் கொடுத்தாங்க. மாரியத்துல சுகத்தியா ஒரு ஆம்பளை பிள்ளை இப்ராஹிம் உள்ள பிள்ளை கிடைச்சது. மற்ற யாரும் மூலமாகவும் பிள்ளைகள் கிடைச்சது. கூடுதலாக வாழ்ந்தது ஹதீஜா ஹதீஜா. மற்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மற்றவங்க அதுல சௌதா அது ஒரு 12 வருஷம் வாழ்ந்திருப்பா. மற்ற எல்லாரும் 9 வருஷத்தில் பிறகு. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியோடு இருந்தது வெறும் 9 வருஷம். மற்றவர்களும் 7 வருஷம் வாழ்ந்தவங்க, 5 வருஷம் வாழ்ந்தவங்க, 4 வருஷம் வாழ்ந்தவங்க, 3 வருஷம் வாழ்ந்தவங்க இருந்தாங்க. சின்ன சின்ன காலம் நாம் இன்னைக்கு 40 வருஷமா கணவன் மனைவியாக வாழ்றோம். ரசூலுல்லாஹ் தந்த மனைவிமார்களுக்கு கொடுத்ததை 10% கூட கொடுக்காமல் தோல்வி என்ற வாழ்க்கை வாழ்ந்து ஒவ்வொருத்தரும் மனைவியை கேட்டு பாருங்க, திருமணம் முடித்த பிறகு எந்த கொண்டு நீங்க எந்த பிரயோஜனம் எங்களை வயல்ல வீட்டுக்கு முன்னால வச்ச பிறகு மனைவி யோசிக்கிறதுக்கு முந்தி இப்பவே கேட்டு பாருங்க. நாங்க 2 பேரும் வாழ்க்கை ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் நீ என்னால என்ன அடைஞ்சிருக்கிறார், என்ன அடைஞ்சிருக்கிறார்? அவன் சொல்லுவா, அடைஞ்ச உங்களுக்கு எத்தனையோ உள்ளதை வச்சிருக்கிறேன், முந்தி சமைக்க தெரியாது, எத்தனையோ சாப்பாடு கூட தெரியும், வீடு கூட்ட தெரியும், போகாத இடங்களுக்கு பயணம் பேசிக்கிறேன். இதே பதில களிமா இல்லாத ஒரு பொங்கலை கேட்டாலும் சொல்லுவான், என் மாப்பிள்ளையோட இருந்து நான் இருந்து அடைஞ்சேன். களிமா சொல்ல இவ்வளவு பெரிய குரானுடைய வழிகாட்டல் அடைஞ்சேன், இவ்வளவு சிறந்த ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலை பெற்ற ஒரு முஸ்லிம் பெண்ணும் ஒரு முஸ்லிம் கணவனும் இதே பதில சொல்றாங்க. அது எவ்வளவு பெரிய அநியாயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா, வீடு சாதாரணமாக இருந்துச்சு, சாப்பாடு சாதாரணமாக இருந்துச்சு, உடுப்பு சாதாரணமாக இருந்துச்சு, நகைகள் கூட ஒழுங்காக இல்லை. கொடுக்க வேண்டியதை கொடுத்தாங்க, எடுக்க வேண்டியதை எடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க தெரியுமா? அதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 30 வருஷம் அந்த கணவரோடு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் பிரிந்த நேரம் என்னத்தை எடுத்துக்கொண்டு பிரிஞ்சாங்க. அந்த காலத்துல 30 ஜுஸு குர்ஆன் எங்கேன்னு கேட்டா அது ஒரு புக்காக இல்லை, குர்ஆன் வந்து திரட்டியே இல்லை. ஆங்காங்கே சாதனைகளையும் அங்காங்கே உள்ளுகளையும் தோள்களையும் எழுதி வச்சிருந்தாங்க. ஆனால் ஹஜ்ரத் ஆயிஷா நபி வாழ்ந்த நேரத்திலேயே குர்ஆனை பூர்த்தியாக சுத்தப்படுத்தி முடிச்சிட்டாங்க. ஹாஃபிஸுல் குர்ஆன் மதரசா இல்லை, குல்டை மதரசாவும் இல்லை, பாட்டை மதரசாவும் இல்லை, ஆண்கள் மதரசாவும் இல்லை, பெண்கள் மதரசாவும் இல்லை. எங்க சிவில் பண்ணினா கணவனோட வீட்டுக்குள்ள இருந்து வீட்டுல சிவில் பண்ணினோம். நரகத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் எடுத்த முதலாவது இருக்கிற மனைவியை ஹாஃபிஸாக. 2வது ஆயிஷா சொன்னாங்க, நான் இந்த கணவருடைய ஹதீஸ்ல 2028 ஹதீஸ்கள் பெண்களிலே 6 கூட ஹதீஸ்களை பாடமாக்கி இந்த உம்மத்தினுடைய கடைசி முஸ்லிம் வரைக்கும் இஸ்லாம் போயிட்டு சேர்வதற்காக 2000
இது அவங்க கணவனா நடந்து 2வது பிரயோசனம். அது ஆயிஷா சொல்லுவாங்க, எனக்கு 10 வகையான கிராத்திலையும் ஓத தெரியும். எந்த ஆயத்தை கேட்டாலும் குர்ஆனுக்கு தஃசீர் செய்ய தெரியும். எந்த மார்க்க சட்டத்தை கேட்டாலும் பத்துவா கொடுக்கிற அளவுக்கு அந்த சமூகத்தில் உமர் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில சில பிரச்சனைகள் வரும்போது உம்மul முஃமினீன் ஆயிஷாவை கேட்டுக் கொள்வாங்க என்பதற்கு மார்க்க தீர்ப்பு கொடுக்கிற அளவுக்கு ஒரு முஃப்தியாக நான் இருந்தேன். இதுதான் கொடுக்க வேண்டியது. இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி இருந்தாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் முஃப்திகள் அல்ல, எல்லாரும் ஆலிம்கள் அல்ல. சஹாபாக்களையும் உலமாவும் சஹாபா இருந்தாங்க. மார்க்க தெளிவுகள் தேவையில்லை. இன்னைக்கு நாம வந்து மௌனை மாற்ற கேட்கிறது போல சஹாபாக்களையும் உலமாக்கள் இருந்தாங்க. ஏழாவது முவத்தினீகள் நூல் எழுந்தாங்க. 132 சஹாபாக்கள் இருந்தாங்க. 10வது இருந்தாங்க. அந்த 132 பேரையும் அழகாக பிரித்து தொகுத்து எழுதியிருக்கிறாங்க. அந்த 132 பேரையும் 22 பேர் பெண்கள். 22 பெண்கள் இருந்தாங்க. சஹாபாக்கள் ஃபத்வா கொடுக்கிறவங்க. அந்த 22 பேரையும் 6 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள். 9 மனைவியில நபி மௌத்தாகிற நேரம் 9 மனைவிமார் இருந்தாங்க. 6 பேர் முஸ்லியாக்கி வைத்திருக்கிறாங்க. அதிலேயும் அதிகூடிய பத்துவாக்களை கொடுத்தவங்க 7 சஹாபாக்கள். அல் முக்திரூன் கூடுதலான பத்துவாக்களை கொடுத்தவங்க 7 சஹாபாக்கள். 6 பேர் ஆம்பளைகள், ஒரு ஹஜ்ரத் ஆயிஷா. என்ன கொடுக்க வேண்டியது? கணவன் கொடுக்க வேண்டியதை கொடுத்தார். காலேஜ் இல்ல, யூனிவர்சிட்டி இல்ல, ஸ்கூல் இல்ல, மதரசா இல்ல, ஜாமியா இல்ல, மிக சிறந்த ஸ்கூல் இருந்துச்சு. என்ன ஸ்கூல் தெரியுமா? வீட்டுத்தாரி. இன்னைக்கு யூரோப்ல சொல்றாங்க இல்லையா, ஹோம் எஜுகேஷன். வீட்டில இருந்து கொண்டு வெளியில போய் சித்தனா பசாது பண்ணாம வீட்டில இருந்து கொண்டு அடைஞ்ச கல்வி இல்லை. இன்னைக்கு அந்த ஆயிஷா அடைஞ்ச கல்விய ஒருத்தர் யூனிவர்சிட்டியில போய் படிக்கிறதா 30 வருஷம் படிக்கணும். அப்படி படிச்சாலும் அடையலாம். நாங்க எங்க இருக்கிறோம்னு பாருங்க. எங்க மனைவிமார்கள் கியாமத்தில் ஹஜ்ரத் ஆயிஷாவை சந்தித்ததை பிறகு, நாளையே அவங்களோட பேசின பிறகு எங்களை சரின்னு சொல்ல போறாங்களா, எங்களை புறக்கணிப்பாங்க. முகமது இப்னு ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நாளை கியாமத்தில பல பெண்கள் சொல்லுவாங்களா, மாப்பிள்ளமாருக்கு எதிராக பேசிருப்பாங்க. யா அல்லாஹ், இவர் கொலை இல்லாம ரொட்டி சுடுறது மாக்குடுவது சொன்னாரே, இவர் கொலை இல்லாம உப்பு கொள்வது சொன்னாரே, ரொட்டி சுட்டு சின்ன கொடுத்து கொண்டே இருந்தேன். இப்படி எல்லாம் மஸ்தர் மைதானம் வரும். தொழுகை பற்றி கேட்பான், சுத்தத்தை பற்றி கேட்பான், நோவை பற்றி கேட்பான். வாய் தொடர்ந்து ஒரு நாள் கூட சொல்லல. சாப்பாட்டை பற்றி பேசி இந்த காலத்தை இவர் கடத்தினாரே. பல பெண்கள் கியாமத்தில் வாதிடுவார்கள். இமாம் முஹம்மது இப்னு ஹுசைன் சொல்கிறார் என்ற செய்தி தஃசீருல் அஸபீல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொடுக்க வேண்டியதை கொடுங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இல்மை கொடுங்க பெண்களுக்கு. உங்களுக்கு தெரிய வேண்டாம், இந்த காலத்தில் அந்த கொடுக்கிறதுக்குள்ள வேற வழிமுறைகள் இருக்குது. அந்த முறைகள் மூலம் உங்களுடைய வழிமார்களை கொடுங்க. அல்லாஹ் அந்த பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் வழிமார்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா பாடத்திலிருந்து தீர்வு வருது. எங்களுக்கு எப்படி வருதா? எங்களை பெண்களுக்கு வந்தா ஆயிஷா நாயகி படிதூன்னு சொன்னாங்க. இட்டு கட்டினா அதை வெளித்தாக்குறது லேசிலே மதீனாவை குழம்பி பேசுது. ரசூலுல்லாஹ் பத்தி மகியே ஒரு கோலம் பின்னால் என்ன நடந்துச்சு? சூரத்துல் நூர்ல 10 ஆயத்துகள் இறங்கி அதுல ஆயிஷா சுத்தமான பெண்ணு குர்ஆன்ல சொல்ற அளவுக்கு அந்த சின்ன பெண்மணி 18 வயசு கூட ஆகாத அந்த நேரத்தில் அதுல ஆயிஷாவை அல்லாஹ் இருக்கு. அல்லாஹ் இருக்கிறான். அதுல ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ரத் உமர் பின் உமர் ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் தலாக் சொல்றதுக்கு முடியல. மனைவி தலாக் சொன்னாங்க, ஒரு தலாக் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்குமா?
அப்படி ஒரு நிலவியான மாப்பிள்ள விடுபட்டு போகிறதா யாரோடு வரணும்? மாப்பு இல்லையா வரும், அல்லது வாப்பட கூட்டாளி இல்லையா வரும், ஊரில் உள்ள பிரமுகர்கள் இல்லையா வரும்? அவர்களால் அல்ல. சலாம் சொன்னது முடிவெடுக்க சொல்லி முஸ்லிம் அகமதில் இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாக்களை மீட்டி எடுத்துக்கோங்க, ராதி ஹப்ஸாவை மீட்டி எடுத்துக்கோங்க. அல்லாஹ் அனுப்புறான் செய்தி. அந்த பெண்களை பெருமதியை பாருங்க. ராதி ஹப்ஸா அல்லாஹ் இவர்களுக்கு தூது அனுப்புறவர்களுக்கு அந்த பெண்மணி அந்த நிலைமைக்கு உயர காரணம் என்ன? அவருடைய படிப்பல்ல, அவருக்கு இருந்த மொழி திறமைகள்ல. அல்லாவுக்கு அவளை என்ன விஷயம் பிடிச்சு தெரியும்? அல்லாவுக்கு ஏதோ பிடிச்சுதானே அவங்களை திருப்பி வச்சு அவங்களோட வாதங்களை சொல்லணும். அல்லாவுக்கு என்ன பிடிச்சது? இவரிடம் சொல்றாங்க, இவரை ரெண்டு அமல் அல்லாவுக்கு பிடிச்சது. ஒன்று, அதிகமான நேரம் ராவில தகச்சு சொல்கிறார். இரண்டாவது, நிறைய சுண்ணத்தான கொடுக்கிறார். அதிகமாக நோவு பிடிக்கிறார், அதிகமாக தகச்சு சொல்கிறார். அல்லாஹ் முடிவு சொல்கிறார், நபிய சொர்க்கத்திலே அவனோட மனைவி அவர்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் வாழ்க்கை. இந்த ரசூலுல்லாஹ் கண்டித்து முன்னால் நிறுத்தி கடவுள் மனைவியாக வாழுங்க. ஓடது போகட்டும், இருக்கிற கொஞ்ச காலமாவது எழுத்துறையாவது தீனை மனிதமார்களுக்கு சொல்லி அவர்கள் நரகத்தில் பார்க்க முயற்சி. வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவர்களுக்கும் தீனோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. பூமியான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர் பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்திலே சமாதானத்தை ஏற்படுத்துவாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு சோதனைகளும் அவலங்களும் அநியாயங்களும் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த முஸ்லிம்களை மிக அவசரமாக உடனடியாக மீட்டெடுத்துவாயாக. அநியாயக்காரர்களுக்கு தகுந்த பதிலை தருவாயாக. அநியாயம் செய்ய பயப்படுகிற அளவுக்கு, உலகமே நடுங்கிற அளவுக்கு மிகப்பெரிய அத்தாட்சியை இறக்கி வைப்பாயாக. இஸ்லாத்தை முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவாயாக. الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها الإخوان في الله، أوصيكم وإياي أولا بتقوى الله وأحثكم على طاعته وأجركم عن معصيته. إن ديننا دين الإسلام يهدي إلى سبيل الرشاد، فشارعه النبي صلى الله عليه وسلم بين ذلك في سيرته الجميلة. ولم تبق في قلبه زهرة الدنيا، وهو الذي قال: لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سقى كافرا من شربة الماء. رواه الترمذي وغيره بإسناد حسن. وفي العالم من خلال العيشان فرقة